ஒரு கற்பனைக்காக நீங்கள் பிளாக் ஹோலின் உள்ளே சென்று இறக்கவில்லை என்றால் பிளாக் ஹோலின் உள்ளே இருக்கும் நீங்கள் நேரத்தை எப்படி உணர்வீர்கள்? பிளாக் ஹோலின் வெளியே நின்று கொண்டிருக்கும் உங்கள் நண்பர் நேரத்தை எப்படி உணர்வார்? வாருங்கள் பார்ப்போம். பிளாக் ஹோலின் உள்ளே இருக்கும் உங்களுக்கு வெறும் 1 மணி நேரம் தான் கடந்திருக்கும். ஆனால் அதற்குள் பிளாக் ஹோலின் வெளியே நின்று கொண்டிருக்கும் உங்கள் நண்பர் இருக்கும் இடத்தில் 1 பில்லியன் ஆண்டுகள் கடந்து போயிருக்கும். இருவருக்குமான இந்த நேர வித்தியாசத்தை டைம் டைலேஷன் என்று அழைப்பார்கள். இதுவரை கூறியவை அனைத்தும் பிளாக் ஹோலின் உள்ளே இருக்கும் உங்கள் கண்ணோட்டத்தின்படி ஆகும். ஆனால் இப்போது பிளாக் ஹோலின் வெளியே இருக்கும் உங்கள் நண்பரின் கண்ணோட்டத்தை பார்ப்போம். பிளாக் ஹோலின் வெளிப்புறத்தின் கடைசி எல்லையை ஈவென்ட் ஹரைசன் என்று அழைப்பார்கள். இந்த எல்லை கோடு வரைத்தான் பிளாக் ஹோல் உங்கள் நண்பரை நீங்கள் பிளாக் ஹோலை நோக்கி செல்வதை பார்க்க அனுமதிக்கும். ஈவென்ட் ஹொரைசனை தாண்டி பிளாக் ஹோலுக்கு உள்ளே மேற்கொண்டு எதையும் பார்க்க அனுமதிக்காது. ஆகவே உங்கள் நண்பர் நீங்கள் ஈவென்ட் ஹொரைசனை நோக்கி செல்வதை பார்ப்பார். ஆனால் நீங்கள் ஈவென்ட் ஹொரைசனை அடைந்ததும் உங்கள் நண்பர் பார்வையில் ஒரே இடத்தில் உறைந்து போய் நின்று விடுவீர்கள். ஏனென்றால் எல்லை கோட்டை தாண்டி பிளாக் ஹோலுக்கு உள்ளே நடக்கும் எதையும் உங்கள் நண்பரை பார்க்க பிளாக் ஹோல் அனுமதிக்காது. இந்த நிகழ்வை ரெட் ஷிஃப்ட் என்று அழைப்பார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பிளாக் ஹோலுக்கு வெளியே இருக்கும் உங்கள் நண்பர் உங்களை ஈவென்ட் ஹாரிசன் அருகில் உறைந்த நிலையில் பார்த்தபடியே அவர் ஆயுள் காலம் கடந்திருக்கும். ஆனால் பிளாக் ஹோலுக்கு உள்ளே இருக்கும் உங்களுக்கு உங்கள் நண்பரின் அந்த முழு ஆயுளும் டைம் டிலேஷன் காரணமாக வெறும் சில நொடிகளாகவே கடந்து போயிருக்கும்.